இப்படிப்பட்ட சூழல் வரும்போதும் அல்லாஹ் உங்களை அந்த பயத்தை கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலேயே அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும் போது வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, அவரும் ஆசை கொண்டார், அந்த பெண்ணும் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நபி யூசுப் பார்க்கவில்லை என்றால் அவர் அங்க போய் விழுந்திருப்பார். அல்லாஹ் சொல்றா கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் அப்படித்தான் மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அடியார்களை பாதுகாப்பான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். நல்ல கேளுங்க, முஹ்லிசீன் இல்ல, முஹ்லஸீன். அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்கள அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாப்பான். அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கொள்றாங்க எல்லா நேரத்திலையும். அல்லாஹ் நபி யூசுஃபை பாதுகாத்தான். இப்படித்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடிய எல்லாரையும் ஹராம விட்டாங்கன்னா அது எதுவா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வருது, மிகப்பெரிய சோதனை வருது, மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வருது. நீங்க சொல்ற மாதிரி ஹிஜாப் போடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்றாங்க, தாடி எடுக்க சொல்றாங்க, அல்லது வேற வேற கடமைகள், ஒரு வட்டிக்கு போகக்கூடிய சூழல் வருது. இப்படி எந்த நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதானாலும் பரவாயில்ல, ஹலால்ல தான் நான் இருப்பேன், நீ அனுமதிச்ச முறையில தான் இருப்பேன், என்னை காப்பாத்திரியான்னு போய் சரணடைஞ்சிட்டோம்னா கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் காப்பாத்துவான். நபி யூசுப் அல்லாஹ் காப்பாத்துன மாதிரி. இப்போ காலங்கள் நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்டாங்க? அல்லாஹ் ஏன் அதை அனுமதிச்சான்? அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி நடக்குது. அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, ஓடுறாங்க, சட்டை கிழியுது, அவங்க கணவர் வர்றாங்க. அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிஞ்சிருது யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சம்பவம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க. அங்க ஒரு சோதனை அழைச்சு அந்த பெண்கள் கையில ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நபி யூசுஃபை வெளியே வர சொல்றாங்க. நபி யூசுஃப் வெளியே வர்றாங்க. அந்த பெண்கள் நபி யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்துல பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க. இவர் மலக்கு, இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க. அப்பதான் புரியுது, இந்த அழகுதான் அந்த பெண்ணை கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்ப இந்த அழகுனாலதான் நபி யூசுஃபுடைய அழகுல மயங்கிதான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேல இரக்கம் கொண்டு நபி யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்திலேயும் அந்த நபி யூசுஃபை எச்சரிக்கிறாங்க, அந்த பெண்மணி நீ ஒன்னு என்னோட வந்துரு, நான் உன்னோட இணைந்தே ஆகணும், இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன். 2 தேர்ந்தெடுப்பு அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில கொண்டு வருவான். ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு உன் உலகம் வேணுமா, ஹராம்ல தான் போய் ஆக வேண்டிய சூழல் வேணும், இல்ல அல்லாஹ் தான் வேணுமா, சோதிக்கப்படக்கூடிய நிர்பந்தம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்றார், ரப்பி அஸ்ஸிஜ்னு வஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இந்த எல்லாரும் யதுஊனனினா ஜமா, எல்லாரும் சேர்ந்து என்ன அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு. ஆனா இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது. யா அல்லாஹ், அப்பவும் முன் வைக்கிறாங்க பாருங்க, யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாக்கலன்னா இந்த நேரத்துல நான் ஏதோ என் சக்தியால நான் வர்றேன், அல்லாஹ் சிறைச்சாலை கொடுன்னு கேட்கல, நீ என்ன பாதுகாக்கலன்னா என் நஃப்ஸ இந்த பாவத்தில இருந்து அஸ்பு இலைஹின் வஅக்கும் மினல் ஜாஹிலீன், அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன், நீ என்ன பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேல எனக்கு சிறைச்சாலை மேலானதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, அப்ப அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்க இருந்தது? ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான்.